இவங்களோட கல்ச்சரல் ஃபுட்டை வந்து எடுத்து வந்துருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து கீரைன்னு நினைக்கிறேன். நண்பர்களே ரொம்ப கசக்குது, இதுனான்னு தெரியல. இது வந்து ஃபிஷ்ஷு, இது வந்து டாலா, இது டால் பருப்பு. இருங்க, இவங்க வந்து நம்ம சர்பத் போடுறாங்க நண்பர்களே நமக்காக. எப்பவுமே வந்து அந்த நெத்தியில் வந்து அந்த நாமம் போட்டிருக்காங்க பாருங்க. தண்ணி சரக்கு. ஆமா, அது பார்க்க முடியுமா? ஆமாம், அது எங்கே ஊருக்கு கட்டிடம் கட்ட மேஸ்திரிலாம் வருவாங்கள்ல இங்கேருந்து பீகார் சைட்லேருந்துலாம். அப்போ நம்ம யோசிப்போம், சின்னதாக தகரம் போட்டு வாழ்வாங்க. அது எங்கேருந்து பழக்கம் ஆச்சுன்னா இவங்களுக்கு இங்கேருந்தே அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கமாயனால தான் நம்ம ஊரில் வந்து அப்படி தங்குறாங்க போல். இப்போ தான் புரியுது நண்பர்களே. நான் இல்லைண்ணா, நம்ம ஊரில் ஃபேக்டரி இல்லை, ஃபேக்டரி இருக்கணும். அப்புறம் ஆள் வேற வேற வெள்ளைக்கு போவோமா இல்லைன்னா ஃபேக்டரியே கிடையாதுங்களா? அப்புறம் பேசிப்போம். எல்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாம் விவசாயிங்க எல்லாருமே. ஹாய் ஹாய். சரியான வெயிலுங்க, ரொம்ப அல்டிமேட்டான வெயிலாக இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா தகர சீட் தான், சைட்லேயும் தகரம் மேலேயும் தகரம் தான் போட்டிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஊரில் வந்து பைசா ரொம்ப கம்மிங்கிறாருங்க, அதாவது வசதி வந்து ரொம்ப இல்லை. இப்போ நான் கேட்டேன், தென்னை மட்டையோ வேறு ஏதாவது போட்டுக்கலாமில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை தென்னை மட்டைனா 2 மாதம் 3 மாதம் கூட மாத்திர மாதிரி வரும், அதே 10,000 ரூபாய் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி தகரம் போட்டுக்கிட்டோம்னா 20 வருஷம் 20 வருஷம் தாங்கும். அதனால வெயிலெல்லாம் நமக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பஸ் வசதிலாம் கிடையாது நண்பர்களே. மோஸ்ட்லி எல்லாருமே அந்த டுக்கு ப்ரைவேட் ஆட்டோ மட்டும்தான். ஆமாங்க, இங்கே வந்து பஸ்ஸெல்லாம் கிடையாது. பாருங்க, இதில் வந்து அந்த நெல்லை போட்டுடுறாங்க. அப்படி போடுறப்போ நெல் தனியாக அவள் தனியாக புரிஞ்சு வருது. அதை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸ் தான் இது. புரியுதா? நடக்குஞ்சாங்கண்ணே. இந்த லாரியில வந்து கம்பியை போட்டு பண்றது, பண்ணி எடுக்கிறது பகிரங்கமாகவே இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லாரி டிரைவர் எல்லாம் ஒரு வாடகைக்கு போறாங்கன்னா டோல்கேட்டு, போலீஸ் மாமூல் இந்த மாதிரி இருக்கும்போது ரவுடி மாமூல்னு சொல்லி ஒரு ஒரு கணக்கு வந்து எழுதுவாங்க. அதுவெல்லாம் இந்த இடத்துல நிறையா இருக்குது. நீங்கள் நைட் நேரத்தில் ஏதோ ஒரு ரோடு வண்டி பார்த்தாதுன்னா டோல்கேட்டு மாதிரி அவங்களுக்கு காசு கொடுத்து போகணும், தான் போக முடியாது. இதுலேருந்து பர்மனெண்ட் அட்ரஸே வாங்கினவங்க அதிகம், நிறைய பேர் போட்ட வரைக்கும் வாங்கிட்டாங்களாம் பாதி பேர். கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பீகாருக்கு வந்திருக்கோம். ட்ராவல் விளாகர் வந்து நிறைய பிளேஸ்க்கு வந்து போயிருக்காங்க. பட் பீகாரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளாக் இல்லை. பட் அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு, அங்கே இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்றலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து நேரில் போய் பார்க்கலாம். இங்கே இருக்க மக்கள், இங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, இங்கே இருக்க கல்ச்சர்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நாள் தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. இங்கே ஒரு தமிழ் ஃபேமிலி நம்மளே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, தமிழ் கேர்ள் இன் பீகார்னு சொல்லிட்டு. நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு போயிட்டுருக்காங்களாம். ஸோ இப்போ அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு அந்த வில்லேஜுக்கு போய் பார்த்துட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இதில் இந்த மார்க்கெட், கோவில் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இல்லையா, நாளைக்கு தானா. பட் நாளைக்கு தான் டைம் இல்லை. ஸோ பட் பார்ப்போம். चाट आइटम्स ओके क्या नेम आलू चाट लिट्टी ஓகே. இது வந்து இங்கே இருக்கவங்க வந்து மார்னிங் வந்து மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் சாப்பிட்றாங்க. இது வந்து பொரியெலாம் போட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சர் இது. இங்கே வந்து எல்லாமே இருக்குது. டீ வந்து நல்லா இருந்துச்சு, காலைல இங்கே தான் குடித்தோம். 10 ரூபா ஒரு டீ இங்கே. அப்படி பார்க்குறாங்களே அவங்க. ஸோ வந்து இந்த ஊருக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் இது தான். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த மாதிரி பல்காக வச்சுருக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே இங்கே தான் வராங்க. நேற்று நைட்டு பார்த்துப்பீங்க, சரியான கூட்டம். அந்த சரியான கூட்டத்தில் எல்லாம் வந்து நைட்டில் வந்து ஆட்டோலாம் மொத்தமாக பல்காக அவங்களோட ஊரில் திங்ஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போகிறாங்க. அவங்க ஏற்றிட்டு வராங்க. ஸோ இதான் ஒரு ட்ரிப் அப்படியே வந்தால் ஒரு ட்ரிப்பு வராங்க, ஒரு ட்ரிப் அப்படியே ஏறி போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு. இதுதான் நடந்துட்டு இருக்கீங்க.
சரி வாங்க நம்ம கிளம்புவோம். இங்கே இருந்தால் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களா, ஸோ நம்ம வந்து கிளம்பலாம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு. வெயில் சரியான வெயிலுங்க மக்களே. ஆக்சுவலாக இது கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்குது. இதே கொஞ்சம் சிட்டி மாதிரி தான் இருக்குது. இல்லை ப்ரோ, கொஞ்சம் சிட்டினா இந்த ஊருக்கு இது சிட்டி, சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் கிராமம் இருக்கும் போல். இதுக்கு இதுதான் சிட்டி. எல்லாம் நம்ம ஊருக்கு வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வராங்களா? ஆமாம், இதெல்லாம் ரொம்ப விலை கம்மின்னு சொன்னாங்க. அப்படியா? இப்போ இதை வச்சு தான் வந்து அவங்க தாக்கு பிடிச்சிக்கிறாங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம்னு ஓட்டிக்கிறாங்க. அப்புறமா கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு. இன்னொன்றுங்க, நேற்று ட்ரெயினில் வந்தோம், வரும்போது பக்கத்தில் நிறைய பேர் ஊருக்கு வந்தாங்க. அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க சொந்த ஊருக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து 1 வருஷம் வேலை செய்வாங்களாமா, 1 மாதம் வந்து லீவுங்களாமா. அவங்க ஏஜென்ட்டே வந்து அடைச்சிட்டு வாங்கலாமாங்க. அப்போ போகும்போது எதுவுமே வாங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த துணி அப்புறம் சின்ன சின்ன ஜாமானங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கிருந்து வரும்போது தான் நான் அதை இங்கிருந்து நம்ம ஊருக்கு வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு சொந்த ஊருக்கு போகும்போது வெறும் பணம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப சிக்கனமாக இருக்கிறாங்க. ட்ரெயின்லேயே வந்து 150 ரூபா சாப்பாடுனாலே அதை வந்து பார்த்து யோசிச்சு சாப்பிடலாம் வேண்டாமான்னு பார்த்து பயா தட் இஸ் மார்க்கெட். ஓகே நண்பர்களே, அதுதான் வந்து மார்க்கெட் அது. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சனிக்கிழமை தான் இருக்குமா. ஸோ திங்கக்கிழமை வந்து சரியான ஃபெஸ்டிவல் நண்பர்களே. சரி, இங்கே எடுக்க முடியலனா கூட நம்ம மேபி நம்ம வந்து பாட்னாவில் இருப்போம், அங்கே வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் நடந்தால் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் அங்கே இருக்க வில்லேஜ். ஏன்னா இங்கே நம்ம இருக்க முடியாது ஒரு நாளைக்கு மேலே. ஸோ பாட்னாக்கு போயிட்டு 2-3 ட்ரைபல் வில்லேஜ்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். மேபி சக்ஸஸ் ஆச்சுன்னா ட்ரைபல் வில்லேஜில் நல்லா சூப்பராக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? இந்த வெஸ்ட் பெங்கால், பீகார் இந்த சைடில் எல்லாருமே எங்களோட தொழிலெலாம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறது, விவசாயம் பண்ணுறது. இதை தாண்டி விவசாயம் பண்ண முடியல அப்படின்றத விஷயத்தை தாண்டி தான் சென்னைக்கு, திருப்பூருக்கு, கோயம்புத்தூருக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வேலை செய்கிறாங்க அவங்க. சில மக்கள் மட்டும் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி நான் சொல்லணும்னு நினச்சேன், இங்கே இருக்க வீடு, பீகாரில் இருக்க வீடு எதுவுமே மோஸ்ட்லி பூசாமல் தான் இருக்குது. அந்த இங்கே பாருங்கள், செங்கல் வச்சு கட்டியிருக்காங்களா, இதே மாதிரி தான். அது வந்து பூசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், நான் இன்னும் காட்டுறேன் உங்களுக்கு. ட்ரெயின்லேயே சொல்லியிருப்பேன் நான், இது பாருங்க இங்கேயும் இருக்குது. ஸோ நல்லா வந்து பர்மனெண்ட் அட்ரஸே வாங்கினவங்க அதிகம். நிறைய பேர் ஓட்டர் ஐடிலாம் வாங்கிட்டாங்களாம் பாதி பேர். பேக்ரவுண்டில் பணம் வச்சிருக்கிறவங்க அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்கிட்டு, ஜெனரல் டிக்கெட் வாங்கிட்டு அங்க இடம் இல்லாம இங்க வந்திருக்கிறான். ஆனா ஒரு 500 ரூபா கொடுத்து அவனுக்கு உள்ளுக்குள்ள கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வரதுக்கு அவனுக்கு மனசு வர மாட்டேங்குது. புரியுது. போய் ஒரு கை கழுவ முடியல, கை கழுவ தண்ணி தெறிக்குது. என்னடா இப்ப இப்படின்ட்டு வேற வழி இல்ல, முகம் கழுவுனா தண்ணி தெறிக்குது. அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. பாத்ரூம் அடைச்சு கிடக்குது, அங்கேயே உட்காந்து ஸ்விம்மிங் மாதிரி இருக்கு. பாத்ரூம் ஃபுல்லா தேங்கி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சகிப்புத்தன்மை ஒன்று இருக்கும் ப்ரோ. இங்க இருக்கவங்க மக்களுக்கு சகிப்புத்தன்மை போயிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்து அந்த லைஃபை தாண்டிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம 2 நாள் நம்ம பாத்ரூமே ஆனால் விட்டு. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு கஷ்டம்தான். ஒன்று எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரோ. இங்கே மக்கள் இங்கே வந்து பீகாரில் பார்த்தீங்கன்னா லிட்ரஸி வந்து ரொம்ப 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 கம்மி. அது எப்படி சொல்கிறது தான், லிட்ரஸினா படிப்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு 4வது 3வது அடி கம்மி தான். இப்போ வேணால் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ அந்த ஜென்ரேஷன், லாஸ்ட் ஜென்ரேஷன்லாம் ரொம்ப 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 கம்மி இங்கே படிப்பு. ஸோ அது ஒன்று. இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டா கிலோமீட்டராங்க குறிப்பிட்ட சொல்லுவாங்கள்ல, குறிப்பிட்ட சில பேர் நல்லா வச்சுருப்பாங்க, சிலர்லாம் வேலைக்கு தான் போவாங்க. ஸோ இந்த விவசாயம் பண்ணுற காசு உங்களுக்கு பத்தாது, இங்கே வேலை செய்கிற காசு. அதனால தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்படியே போவோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரயில்வே பார்சோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ நம்ம போகிற வில்லேஜ் 5 கிலோமீட்டரு. 5 கிலோமீட்டர் வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா வாங்குறாங்க. 20 ரூபா வாங்குறாங்க இந்த டுக்டுக்கில். அந்தளவு தான் போயிட்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம தனியாக போயிட்டுருக்கோம். இந்த 5 கிலோமீட்டருக்கு வந்து 70 ரூபான்னு சொல்கிறாரு இவர். சரியா? இதுவே நம்ம ஊர்லன்னா எவ்வளோ கேட்பாங்க? ஊர்லன்னா ஒரு 300 ரூபா 400 ரூபா கேட்பாங்க. 400 ரூபா கேட்க மாட்டாங்க, 300 ரூபா 200 250 ரூபா கேரண்டியாக கேட்பாங்க. ஏதாவது இது பேட்டரி வண்டிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் செலவும் கம்மி. அந்த பேட்டரி வண்டியே அதுலேயும் இருக்கு. அதை வாங்கி ஓட்டிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் காசு கம்மி வாங்கலாம். அப்படி இல்லை,
பீகாரில் நிறைய பேர் கேட்பீங்க, பீகாரில் உங்களுக்கு சுற்றி பார்க்கறது இடம் இல்லையாடா அப்படிலாம் கேட்பீங்க. எங்களோட நோக்கம் அது கிடையாது. இந்த மாதிரி ஒரு வில்லேஜ், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்லாம் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிடலாம். பட் அந்த இடத்துக்கும் நாங்கள் போகும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இந்தியாவிலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் சிட்டின்னு கூட உத்தரப்பிரதேசம் நம்ம இருக்கேன். ரெண்டாவது வந்து பீகார் தான். பீகார் தான் பாட்னா. அது பிகாஸ் ஆஃப் நிறைய கிரைம்ஸு, கொள்ளை, டகாட்டி எல்லாமே நடந்துருக்கு. ஒரு நாள் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்களே இந்த தீரன் அத்தியாயம் 1. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த மாதிரி மக்களை தேடி போக ஆரம்பிச்சிடும் போல. இந்தியாவில் முதன்மையான திருடர்கள் எங்கே அப்படின்னு. இது வந்து இங்கே நடக்குஞ்சாங்கண்ணே. இந்த லாரியில வந்து கம்பியை போட்டு பஞ்சர் பண்ணி எடுக்கிறது பகிரங்கமாவே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லாரி டிரைவர் எல்லாம் ஒரு வாடகைக்கு வராங்கன்னா டோல்கேட்டு, போலீஸ் மாமூல் இந்த மாதிரி இருக்கும்போது ரவுடி மாமூல்னு சொல்லியும் ஒரு ஒரு கணக்கு வந்து எழுதுவாங்க. அதுவெல்லாம் இந்த இடத்துல நிறையா இருக்கு. நீங்க நைட் நேரத்தில் ஏதாவது ஒரு ரோடு வண்டி பாஸ் ஆகுதுன்னா டோல்கேட்டு மாதிரி அவங்களும் காசு கொடுத்துட்டு போகணும், போக முடியாது. அந்த மாதிரி எல்லாம் இன்னும் வந்து இங்கே இருக்கு. பட் நல்ல மக்கள் இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? அந்த சில பேர்னால எல்லாருக்கும் வந்து கெடுதல் பேர் வரதில்ல. அதுதான் எல்லா பக்கமும் இருக்குதான் செய்யறாங்க. இந்த ஊர்ல ஏன் தைரியமா பண்றாங்கன்னா அவ்வளவா போலீஸ் எல்லாம் வந்து நம்ம சைட்ல இருக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப கட்டுப்பாடு அந்த எந்த இதெல்லாம் கிடையாது. இங்கிருந்து தான் வெளியூருக்கு பிழைக்கிறதுக்கு வரவங்க இருக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து அவ்வளோ இல்லை, யாருமே இல்லை. ஓகே, ஆக்சுவலாக வந்த வழியில் ஒரு சின்னதாக ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா மீன் பாருங்கள் எவ்வளோ குட்டியூண்டு அழகாக இருக்குது பார்த்தீங்களா மீன். ஆக்சுவலாக இந்த மீன் பேர் கே நேம் 100 रुपया किलो. ஐயோ இந்த பேர் தெரியலையா? இல்லை, फिश नेम भैया. नेम इसको बोलता है पोटी मछली. पोटी मछली. पोटी नहीं है. हाँ, पोटी मोका सब है. हाँ हाँ ஓகே. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? மார்க்கெட் மாதிரி சின்ன கடை. ஸோ இங்கே வந்து பாருங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராமம். மீன் தான் விற்றுட்டுருக்காங்க இங்கெல்லாம். இது வந்து க்ளீன் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து க்ளீன் பண்ணுற இடம். இது வந்து மார்க்கெட். இது அப்படியே உள்ளே போனால் கிராமம்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலான்றீங்களா? இல்லைம்மா, இந்த இடத்துல வந்து மாவாட்டுற மிஷின்லாம் வந்து வச்சுருந்தாங்க இங்கே இருக்கவங்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நமஸ்தே ஆன்சகம் तमिलनाडु पर वीडियो शूट क्या आयल क्या आयल टेल मी ப்ரோ உள்ளே போய் பார்க்க. இங்கே பாருங்க ஆயில் மரச்செக்கில் ஆட்டுவாங்க தெரியுமா? ஆயில் என்ன ஆயில் தான் தெரியல. இது ப்ரோ என்ன ஆயில்? அதை காட்டுங்க, தூக்கி காட்டுங்க. எப்படி காட்டுங்க. ஓ ப்ரோ கடுகு, கஸ்டர்ட் ஆயில். கடுகு. ஆஹா, இது வந்து சமைப்பாங்க. வெஜிடபிள்ஸு டயட்டில் இருக்கவங்களாம் இதெல்லாம் இதுக்கு. ஸோ உள்ளே போட்டு இது ரிட்டன். ஓகே ப்ரோ, அது உள்ளே போட்டு அது வந்து இதுவாக பண்ணுறாங்க போல. இது வந்து எதுக்குன்னா தலைவர், இது வந்து மாடுக்கு வந்து தீவனமாக கொடுப்பாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இதை வந்து ஆற வச்சு தான் கொடுப்பாங்க. அவங்க ஆற வச்சு கொடுப்பாங்க. இது வந்து பாருங்கள் கடுகு ஆயில் வருது. இதான் கடுகு ஆயில். பர் லிட்டர் ஹவு மச்? 180. ஓகே. பாப்பா சரியான ஹீட்டாக இருக்குது நண்பர்களே. மிஷினா ஹீட்டா ஹீட் பண்ணி. ஓகே தோழர் இங்கே வாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அரிசி இருக்குல்ல, அந்த நெல் இருக்குது பாருங்க, நெல்லை வந்து போட்டு இதில் ஹீட் பண்ணுவாங்களாம். நிற்கவே முடியல பார்த்தீங்களா இந்த இடம்? ஆமாம், நெல்லை இதில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாருங்க இதில் வந்து அந்த நெல்லை போட்டுடுறாங்க. அப்படி போடுறப்போ
நெல் தனியாக அவுள் தனியாக புரிஞ்சு வருது. அதை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸ் தான் இது. புரியுதா? ஆமாம், அங்கே வந்து நெல்லெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து இந்த பாருங்க இங்கே வந்து நிற்குது. இதை பாருங்க தோழர், தனியாக வந்து இங்கே விழுது அந்த அரிசியோட. அது தனியாக அவுள் தனியாக இங்கே வந்து விழுது. ஓ ஆமாங்க, ரைட். அவுள் தனியாக பிரிஞ்சு வந்து பாருங்க, அரிசி தனியாக அதில் வந்து பாருங்க. ஆஹா, ஓகே. அவுள் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்க. சரி, ஓகே. சேனல் நேம் பீயிங் ஜெகன், யூடியூப். ஓப்பன் யூடியூப். ஓகே, நீங்கள் தானே அது? ஓகே, புனிதாக்கா அவங்க தம்பிங்களா? எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படி நீங்கள் எப்படி தமிழ் உங்களுக்கு பழக்கம்? எத்தனை தமிழ்நாட்டில் வேலை செஞ்சீங்களா? 10 வருஷம் தானே. 10 வருஷம். எங்கே இருந்தீங்க? திருச்சியில், ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், திருவேணம் கோயில், ஓகே, அந்த புதுக்கோட்டை. இது எல்லாருமே சார், எல்லாமே இருந்தீங்க. ஸோ நம்ம அண்ணா தான் வந்து இங்கே இருக்க வில்லேஜோட லைஃப் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து காட்ட போகிறாரு. உங்கள் பேர்? ஜிரன்குமார் சிங். ஜிரன்குமார். வாங்க ப்ரோ. ஸோ இன்றைக்கி நம்ம இவர் கூட சேர்ந்து இங்கே இருக்க மக்களோட லைஃப் ஸ்டைல், ஃபுட்டு, கல்ச்சர், மார்க்கெட்டு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இருக்கா? இது வந்து ஆமாம். ஓஹோ, இங்கேருந்து படிச்சு போகிறாங்க. பப்ளிக் ஸ்கூல் அண்ட் டீச்சிங் சென்டர். ஸ்கூலே பாருங்க, ஒரு சின்ன ஒரு கட்டிடம் தான். 428 மார்க் வாங்கியிருக்கிறேன்னு போர்டில் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. சரி, பக்கத்தில் 300 மார்க் வாங்கியிருக்கான்னு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. வேற என்ன பண்றது? 300 இது தானே உங்களுக்கு. நான் சொன்ன லிட்ரஸி வந்து கம்மி. 400. நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் மார்க்கே வந்து பாத்தீங்கன்னா 498, 499 ஒரு 10 பேர் இருப்பாங்க. 470 தான் லாஸ்டாக போடுவாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஊர்ல இருந்து வந்து படிச்சு பாஸ் ஆகிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ 430 தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. 250 மார்க் எடுத்தாலும் ஓகே, அவன் பாஸ் ஆகிட்டான். ஒரு ஹாப்பி தானே உங்களுக்கு? ஆமாம். எல்லாம் பஸ் வசதிலாம் கிடையாது நம்ம மோஸ்ட்லி. எல்லாருமே அந்த டுக்கு ப்ரைவேட் ஆட்டோ மட்டும்தான். ஆமாங்க, இங்கே வந்து பஸ்ஸெல்லாம் கிடையாதுங்க. பஸ்ஸும் கிடையாது, ப்ரைவேட் பஸ்ஸும் கிடையாது. இந்த டுக் தான் உங்களுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். எப்படி சுந்தர்பனில் எப்படிங்க அதே மாதிரியே வெஸ்ட் பெங்கால் வந்து இங்கிருந்து பக்கம். வேற வேற லாங்குவேஜ் இருக்கு. அது ஹிந்தியில் ஹிந்து ஆளுக்கு லாங்குவேஜ் வேற இருக்கு, முஸ்லீம் ஆளுக்கு வேற. ஓ, எல்லாருக்கும் வேற வேற லாங்குவேஜ் இருக்கு. இப்போ மலையாளம், தமிழ் எப்படி ப்ரோ? ஆமா, அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஆமா இவங்களுக்குள்ள முஸ்லீம்க்கும் ஒரு லாங்குவேஜ், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. அங்கே போனோம்னா கேட்புறாங்க. அங்கே வீடு பார்த்துங்க. ஏன் பிரதர் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது? எப்படி தகர சீட்டு போட்டுருக்குறாங்க? ஆமாண்ணா. எப்படி? ஆனால் நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் பைசா தான் கம்மி இருக்கு. பைசா காசு வசதி கம்மி. அதில் இந்த வீடு இதை மாதிரி இருக்கு. இல்லை, அதுக்கு தகரம் போடுறதுக்கு வேற ஏதாவது குடிசை மாதிரி கூட போடலாம்ல? தகரமே போட்டிருக்கிறாங்க. இல்லைண்ணா, நம்ம ஊர்ல எல்லாருமே தகரம் போடணும். தகரம் போடணும், அது ரூல்ஸுங்களா? ஆமா. ஏன் இந்த மாதிரினா? இல்லைண்ணா, இது நான் போடணும்னா ஒன் டைம் தானே, மேக்ஸிமம் 25 வருஷம். 25 வருஷம் இருக்கலாம். ஆமா. ஓ, ரைட்டுங்க. அதாவது பூரா இது மாதிரி இருக்குன்னா தேங்காய் இதை போட்டோம்னா இது 2 மாசம் 2 வருஷம் புரிஞ்சுதுன்னா இந்த புரிஞ்சது. ஏன் இப்படி இங்க பாருங்க, வெயிலா இருக்குது, இருந்தாலும் சரியான வெயிலுங்க, ரொம்ப அல்டிமேட்டான வெயிலா இருக்குது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா தகர சீட்டு தான், சைட்லயும் தகரம் மேலேயும் தகரம் தான் போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டா ஊர்ல வந்து பைசா ரொம்ப கம்மிங்கிறாருங்க. அதாவது வசதி வந்து ரொம்ப இல்லை. இப்போ நான் கேட்டேன், தென்னை மட்டையோ வேறு ஏதாவது போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை தென்னை மட்டைனா 2 மாதம் 3 மாதம் கூட மாத்திர மாதிரி வரும். அதே 10,000 ரூபாய் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி தகரம் போட்டுக்கிட்டோம்னா 20 வருஷம் 25 வருஷம் தாங்கும். அதனால வெயிலெல்லாம் நமக்கு ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரைஸ் 2 months கட் பண்ணிட்டு மக்காச்சோளம் ரெடி பண்ணி ஸ்லோ பண்ணுங்க. பாருங்க, எல்லாம் உட்காந்து இருக்காங்க பாருங்க. எல்லாம் விவசாயிங்க எல்லாருமே. ஹாய் ஹாய். ரைஸ் தாங்களாமா இந்த கிராமத்தில்? அப்படியே உங்களுக்கு ரைட் சைடில் வரும் ஃபுல்லாக 2 பக்கமே நெல் தாங்க. ஆமாம், இதை கட் பண்ணுறேன். இப்போ 2 பக்கம் மக்காச்சோளம். ஓகே. இது மக்காச்சோளமா? இல்லை, இப்போ அந்த ரைஸ் தானே, இதை கட் பண்ணாத மக்காச்சோளம். ஓ, இதுக்கு அடுத்து மக்காச்சோளம் போடுவீங்களா? ஓ, இப்போ வந்து அரிசி போட்டுருக்காங்களா? இப்போ வந்து அரிசி போட்டுருக்காங்களாமா? இது முடிஞ்சதுக்கப்புறம் மக்காச்சோளம் போடுவாங்களாமாங்க? போட்டு 60 ஃபீட்ல
60 feet 60 feet தண்ணி வந்துருமா? தண்ணி வரும். ஓகே. இது அடிச்சிட்டுன்னா 30 போதுங்கண்ணே. உங்களுக்கு என்ன இங்க இருக்க மக்களுக்கு என்ன பிரச்சனை? சரி ஓகே ஓகே. வேற வேற ஃபேக்டரி இல்லைண்ணா, நம்ம ஊர்ல ஃபேக்டரி இல்லை. ஃபேக்டரி இல்ல. ஃபேக்டரி இருக்கணும். அப்புறம் ஆள் வேற வேற வெள்ளைக்கு போவோமா இல்லைன்னா ஃபேக்டரியே கிடையாதுங்களா? ஆமா ஆமா. அது அவர் நிக்க வச்சு நல்லா அப்புறம் பேசிப்போம். அண்ணா நம்ம ஊர்ல ஃபேக்டரி இல்லை. ஃபேக்டரி இல்ல. ஃபேக்டரி இருக்கணும். அப்புறம் ஆள் வேற வேற வெள்ளைக்கு போவோமா இல்லைன்னா ஃபேக்டரியே கிடையாதுங்களா? ஆமா ஆமா. அது அவர் நிக்க வச்சு நல்லா அப்புறம் பேசிப்போம். சரிங்க பாருங்க, நான் வந்து தகவல் வந்து நம்ம பேர் என்ன சொன்னீங்க? ஜிரன்குமார் சிங். ஜிரன்குமார். ஜிரன்குமார் சிங். நான் வந்து ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன்ல போய் இந்த ஜிரன்குமார் சிங் நம்ம நண்பர்கிட்ட வந்து இந்த ஊரை பத்தி முழுமையா கேட்டு, அவர் தமிழ் பேசுறாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அப்படியே மேலோட்டம் அப்படியே பார்த்துட்டே போகலாங்க. ஏன் சொல்றேன்னா, எல்லா ஊர்லயும் இப்போ நம்ம ஊர்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்க முடியாது. நம்ம ஊர் ரோடில் ஒரு மாதிரி இருக்கும், அந்த மரம் செடி கொடி இதெல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். கேரளாவில் ஒரு மாதிரி இருக்கும், அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹில் ஸ்டேஷனில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கர்நாடகாலேயும் இந்த மாதிரி பார்க்க முடியாது. நார்த்து, அதாவது சுத்தமான நார்த்துக்கு வந்தோம்னா தான் இந்த மாதிரி. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன் சாயில் தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் விவசாயம், வீட்டுக்கு வந்து ஒரு குளம் சுந்தர்பனில் இருந்தது. இங்கே வந்து ஒரு 10 வீடு 20 வீட்டுக்கு ஒரு குளம் மாதிரி நடுவு இருக்குது. சுந்தர்பனில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்களே தனிப்பட்ட முறையில் குளம் வந்து வெட்டி வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து பொதுவாக உருவாக்கி இருக்கிற, இவங்க வந்து பொதுவாக இருக்கிற குளம் போல் இருக்கு. தகர சீட்டுங்க, பாவங்க வெயில இறங்கி நிற்க முடியலைங்க ப்ரோ. ஆட்டோலேயே நம்மளால உட்கார முடியல ப்ரோ. எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம மக்கள். பழகிருக்குன்னா பழகிடும் வாழ்வியல் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்க லைஃப், அவ்வளோதான். பாருங்க எப்படி இருக்கு. ஹாஸ்பிட்டா ஷீட்டை விட தகரம் வந்து கொடுமையாக வந்து ஹீட் அப்படியே இறங்கும். புரியுதா உங்களுக்கு? இதான் லோடு வண்டி. அதை வந்து லோடு ஏற்றிட்டு போகிற வண்டி பாருங்க. இது தோழர், அதை வந்து லோடு ஏற்றிட்டு போகுது. இது வந்து எம்டி நிற்கும். தோழர் ஏன் தோழர் புரியுதா உங்களுக்கு? நம்ம ஊருக்கு கட்டிடம் கட்ட மேஸ்திரிலாம் வருவாங்கல்ல இங்கேருந்து, பீகார் சைட்லேருந்துலாம். அப்போ நம்ம யோசிப்போம், சின்னதாக தகரம் போட்டு வாழ்வாங்க. அது எங்கேருந்து பழக்கம் ஆச்சுன்னா இவங்களுக்கு இங்கேருந்தே அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கமாயனால தான் நம்ம ஊரில் வந்து அப்படி தங்குறாங்க போல். இப்போ தான் புரியுது நண்பர்களே. நான் இத்தனை யோசிப்பேன் ஏன் அப்படி தங்குறாங்கன்னு சொல்லிட்டு. பட்டு கஷ்டம் இல்லைண்ணா. நம்ம ஒரு வீட்டுக்கு கவர்மெண்ட் 2 லட்சம் கொடுத்துட்டு. 2 லட்சம்? ஆமா, 2 லட்சம் பத்தாது தானே வீட்டு. ஆமா, உங்க ஊர்ல தானே கவர்மெண்ட் தானே ரெடி பண்ணணும். அந்த கம்பெனிக்கு அந்த இல்லைண்ணா, எங்கள் ஊர்லேயும் எல்லாருக்கும்லாம் கவர்மெண்ட் தரது கிடையாது. ரொம்ப பிற்போக்க ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. வச்சு எல்லாருமே அவங்களே வேலை செஞ்சு தான் கட்டிக்கிறாங்க எங்கள் ஊர்லேயும். பட் ஏன்னா எங்கள் ஊரில் தொழில் வாய்ப்புகள் நிறைய இருங்க. இது என்ன? சிக்கன் கடை. வெயிட் சிக்கன் கடையா? ஆமா. சரி போகலாம். சரி நிறுத்து பார்க்கலாம். போயிட்டு சீக்கிரமாக போயிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க. ஆமாம், இந்த கிராமத்தில் குடியிருக்கவங்களும் வாங்கிக்குவாங்க. நமஸ்கார். இவங்க சாப்பிட்றாங்களா இல்லை? யூடியூபர். சென்னை. உள்ள வரலாமா? தமிழ் தெரியுது அவருக்கு? தமிழ் தெரியுமா? கொஞ்சம் மலையாளம். நாஸ்டா. நல்லா கோவை ப்ரோ கரெக்டாக கண்டுபிடிச்சேன். நம்ம ஊர்ல சரக்கு வேணாதுண்ணா. இருக்காதா? இருக்காது. அந்த சரக்கு குடிச்சிட்டு புலிஸ் பிடிச்சோன்னா அந்த ஜெயில் போடணும். புரியுது? ஆமா, ஜெயில் போடணும். நம்ம ஊர்ல ஏன்ல என்ன சரக்கு ஆஃபீஸ் இருக்கு. அப்புறம் அந்த லோக்கல்ல இந்த சரக்கு வந்து ஒயின் ஷாப்பிங் இல்லையா? ஒயின் ஷாப்பிங் கிடையாது. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அங்க லைசன்ஸ் ரத்து பண்ணிச்சு. பீகார்ல இங்க லிக்கரே கிடையாதா? அங்க லோக்கல் பீட் இருக்குன்னா ஆதிவாசில இருந்து அந்த சரக்கு ரெடி பண்ண தண்ணி சரக்கு. ஆமா, இதுதானே குடிச்சிட்டு. அது பார்க்க முடியுமா? ஆமா, பாக்கீங்களா? அது எங்க அது? அந்த பக்கம் தானே. ஓகே, அது பார்க்க முடியுமா? இருக்கா? இருக்காது, முடிச்சிட்டு தானே. முடிச்சிட்டீங்களா? இதரவா கதமோம். முடியாது. எங்க செய்றாங்கன்னு கடை அது எங்க செய்றாங்க? அந்த ஆதிவாசி இருக்குன்னா அது பார்க்கலாமா? அதுதானே.
இவங்க தான் இதான் ஃபுட்டு பொரியும் நாஸ்டா சாப்பாடு பாருங்க ஓகே ஓகே சரி கிளம்பலாம் ப்ரோ बैठ जा कोई नहीं पानी पी लो पानी इधर का தண்ணி கொடுத்தாச்சு வேண்டாம் இந்த மாதிரி உருட்டு பட்டெல்லாம் பல ஊர்ல பார்த்தாச்சு. அதெல்லாம் தாண்டி தான் வந்து இங்க வந்திருக்கிறோம். நண்பர்களே தலைவர் கோளாறாக இருக்காரா எல்லாரையே வெளிப்படலாம். தலைவர் கோளாறுல ரொம்பவே கோளாறு. ஆமாம் मुख्यमंत्री पाहू दे चिना पाऊ है नहीं पाऊ जिंदगी किसे हाँ कुछ है இது அந்த சாராயமே லிக்கர் வாசனை அடிக்கும். ஆமா சாராயம் லிக்கர் வாசனை வராம हमरा जे अनलो பிராண்டி ரம் குடிச்சா எப்படி ஒரு சரக்கு அடிச்சா எப்படி வாசனை இருக்கு அந்த மாதிரி வாசனை இருக்கு. ते हमरा के अरे यार क्या ना राजेंद्र मोदी ना तमिलनाडु वहां पर यूट्यूबर है सुन ना हमारा को जाছে আছে क्या भागा जी கடவுளே टाइम हो गया ना फटाफट जाबे हमरा कोना जाबे ओमा को जाबे की करना जाबे नहीं पता ले ए गुरबा आसी जे बाजी रिश्तेदार से போல कोई रिश्तेदार नहीं से என்ன சொல்றாரு இல்ல நான் அந்த குடிச்ச போட்டு உபர் ஆயிச்சு குடிச்சிட்டு கோளாறு பண்றாங்க. அங்கல இந்த ஏன்னா எனக்கு இப்பதான் கேள்வி பீகார்ல எங்கேயுமே கிடையாது, பாட்னால கூட கிடையாது, எங்கேயுமே ஆமா எங்கேயுமே கிடையாது. எதனால கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்காங்க இங்க? உங்க இல்ல அந்த பீமல் பாக் இருக்குனா பீமல் பாக் பேண்ட் இருக்கு. ஆமா நம்ம ஊர்ல பீமல் பாக் பேண்ட் இல்ல சரக்கு மொத்தம் பேண்ட் தான. உங்க இல்ல ஹன்ஸ் பேண்ட். ஆமா நம்ம ஊர்ல சரக்கு மொத்தம் பேண்ட். ஓ ஸோ இப்பதான் எனக்கு தெரியுது. இத்தனை நாள் வந்து பீகார்ல பாக்குக்கு தடை இல்லை, குடிக்கிறதுக்கு தடை. அப்படி தடை வச்சா ஜெயிலில் போட்டுருவாங்களாம் குடிச்சா, மீறி குடிச்சா. அதனாலதான் சாராயம் காய்ச்சிக்கிறாங்க. சாராயம் அதே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். அங்க இருந்து வந்துடும் வந்துருங்க. வண்டி செக் பண்ணனும். ரைட் பார்டர் இருக்கு. வண்டி செக் பண்ணனும். ஓகே பாத்தீங்கன்னா புலிஸ் டிஜிட்டல்ல ஜெயில போடணும். மக்களே அதான் என்ன சொல்றாருன்னா இங்கே வந்து லிக்கர் வந்து கிடையாதுங்க. ஆனால் வெஸ்ட் பெங்கால்லேருந்து கொண்டு வந்துடுறாங்களாம்மா. கொண்டு வந்து பிளாக்ல வந்து வச்சுருக்காங்க. செக் போஸ்ட் இருக்குது, பிடிச்சா வந்து ஜெயிலு. அதே மாதிரியே நம்ம ஊரில் வந்து பாக்கு ஹான்ஸுக்கு தடை. அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து பாக்கு ஹான்ஸுக்கு தடை மாதிரி இந்த ஊரில் வந்து லிக்கருக்கு தடை. இருந்தாலும் வந்து இவங்க வெஸ்ட் பெங்கால் வரைக்கும், வெஸ்ட் பெங்கால் பக்கம் தான், ஒரு பார்டர் ஒரு 10-20 கிலோமீட்டர் தாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து சிரமப்படுறதுக்கு இவங்களே வந்து காட்டிடுறாங்க. அவ்வளோதான். முடிஞ்சா பார்க்கலாம் அது இவங்களால காட்ட முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் கவர்மெண்ட் எங்களை வந்து போட்டுற போகிறாங்க. அதனால காட்ட முடிஞ்சா காட்டுறோம், பாருங்க நீங்கள் அதையும். நீங்கள் அந்த சாராய இருக்கிற இடத்தையுமே போய் பார்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா குளிக்கடைன்னு சொல்லி போனோம். பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போல அது. அங்க உள்ள ப்ரோ இதுக்கு நோட் பண்ண ப்ரோ, எல்லாம் நாமம் போட்டிருக்காங்க ப்ரோ நிறைய பேர். அங்கே பாருங்க நெத்தியில், அது எதுக்குன்னு தெரியல. இறங்க போவோம். கே திசன் நாமம் ஜெய் ராதே. ஜி ராதே. ஓ ஜிரி ராதே சியாம். அவருக்கு ப்ரோ இங்கே வாங்க. எதுக்கு வச்சிருக்காங்க நெத்தியில் நாம மாதிரி? அந்த நம்ம ஊர்ல அந்த வேற வேற சுவாமி இருக்கு. ஆமா சுவாமி பேர் வேற வேற சுவாமி இருக்குன்னா அதுதான பேர் தானே. அந்த சுவாமி குறிக்கிறதுக்காக அப்படி நாம வச்சிருப்பாங்களா? ஆமா லேடிஸ் வச்சிருக்காங்க, 1-2 வச்சிருக்காங்க. ஆமா ஸோ இதான் கிராமம். கிராமத்தோட ஊரோட நடுப்பகுதி. ஆமா ஆமா நடுப்பகுதியா? அவங்களுமே வந்து அந்த நெத்தியில் வந்து அந்த நாமம் போட்டிருக்காங்க பாருங்க. நெத்தியில் போட்டிருக்காங்க. ஓ
पुनीता को जानते हैं क्या? हाँ पुनीता का सास है அப்படியா அவங்க தானே அது மாமா இருக்குண்ணா ஆமா அது அம்மா தானே அது தெரியாம நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோமே மாமனார் அப்படிங்களா மாமனார் மாமியார் போல அவங்க வீடு எதுங்க இதுதானா அங்கே தானே உள்ள இது உள்ள அப்படியே போனாங்களா ஸ்கூல் வந்து 5 வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் இங்கிருந்து வெளியூர் தான் போகணும் எஜுகேஷனை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே இருக்க ஸ்கூலு எல்லாமே ஓப்பன் பண்ணி பசங்க வந்து படிக்கிறாங்க ஸோ எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள் எல்லாம் பார்க்குறாங்க மிஸ்லாம் பார்க்குறாங்க ஸோ பரவாயில்ல ஸ்கூல் வந்து நல்லா டீசெண்டாக தான் இருக்குது டீசெண்டாக சூப்பராகவே இருக்குது ஸ்கூலு இங்கே வந்து அஞ்சாவது வரைக்கும் இங்கே வந்து மக்கள் வந்து படிக்குவாங்க 5வது வரைக்கும் இங்கே வந்து ஸ்கூல் வந்து இருக்குது போல் இங்கே ஸோ நல்லா இருக்குது எடுக்கலாமா இங்கேயே எடுக்கலாமா அப்படி இங்கே மார்னிங் ஆஃப்டர்நூனு நைட்டு நம்ம ஊர்ல இந்த 3 டைம் தானே சாப்பாடு தானே சாப்பாடு தான் மீன் சிக்கன் இதுதானே அதிகமாக மீன் தான் கீரை இருக்கு அதான் ஜாமான் நிறைய இருக்கு மார்க்கெட்டில் ஆஹா எப்படின்னா கீரை மீன் முட்டை இந்த மாதிரி தான் சாப்பிட்றீங்க அதிகமாக ஆஹா இங்கே ஒரு நாள் விவசாயம் பண்ண எவ்வளோ தருவாங்க கூலி வேலைக்கு செஞ்சா இங்கே கூலி வேலைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ இங்கே கூலி கூலி மீன்ஸ் இப்போ விவசாயம் எல்லாம் பண்ணுறாங்களே ஆமாம் அதுக்கு போய் ஒர்க் பண்ண எவ்வளோன்னு கேட்குறேன் ஓ இல்லை அந்த சின்னலேருந்து ரெடி பண்ணணும் ஃபீஸ் வரும்னா அந்த ஊருக்கு 140 ரூபா தானே 140 ரூபா ஓ இதுதான் அந்த அக்காவோட வீடு அவங்க சொல்லி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இல்லைன்னா வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுறேன் பட் வந்து அவங்க இல்லை அவங்க சேனலில் போய் பாருங்கள் பீகாரில் ஒரு தமிழ் பொண்ணு வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கே ஐயோ சூப்பராக இருக்குங்க இது ஸோ இதுதான் அவங்களோட வீடு பரவாயில்ல இதுதான் அவங்களோட வீடு போல் அது வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து லவ் மேரேஜ் போல் நாங்கள் அக்கா லவ் மேரேஜ் போல் அதான் சொல்லியிருந்தேன் போய் வேணா நீங்கள் போய் அவங்க சேனலில் பாருங்க நண்பர்களே அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 800 வீடியோஸ் போட்டிருப்பாங்க பீகாரில் ஒரு தமிழ் பொண்ணு வாழ்ந்தா எப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டிருக்காங்க மறக்காமல் அவங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க இல்லைன்னா வந்து நம்ம உள்ளே வந்து டீப்பாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ ப்ரோ சூப்பராக இருக்குல்ல இந்த செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தலைவர் தமிழ்லையா மூங்கில் பேம்போ 30 ஃபீட்ல தண்ணி வரும் 30 ஃபீட்ல தண்ணி வரும் 30 ஃபீட்ல கொஞ்சம் அடிச்சிட்டு தண்ணி ஃபுல்லாக வரும் ஓ அது கேட்குறீங்களா அது பைப் அது பம்ப் அடி பைப்புன்னு சொல்லுவாங்க ஆமாம் அடி பைப்பு ஓ 30 அடியில் தண்ணி வந்து ஆமாம் ஓ பம்பே இதுதான் அது 30 ஃபீட்ல அந்த தண்ணி வரும் கொஞ்சம் ஆடுதுன்னா தண்ணி வரும் கொஞ்சம் ஆடுதுன்னா தண்ணி ஃபுல்லாக வரும் ஆமாம் ஒரு அடிக்கே தண்ணி வந்துருச்சு ஆமாம் அடிங்க ரைட் அடி சும்மா ஒரு அடிக்கே தண்ணி வந்துருச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வெயிட் தண்ணி நல்லாதுண்ணா பாருங்க நல்லாதுண்ணா ஓ இது என்ன ஒரு கிச்சன் இது கிச்சனா ஆமாம் ப்ரோ புரியுதா உங்களுக்கு நேற்று எதனால் நம்மளுக்கு வர வேணாம்னு சொல்கிறாங்கன்னா நம்ம தங்க மாட்டோம்னு நினச்சின்னு இருக்காங்க பட் நம்மளுக்குலாம் அது கிடையாது எல்லா இடத்துலையும் இங்கே பாருங்க நண்பர்களே கிச்சனு பாருங்க இதான் வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கிச்சனு சூப்பராக இருக்குல்ல கிச்சனு கரெக்டாக 4 அடுப்பு அப்படியே நீட்டாக வச்சுருக்காங்க அந்த அக்காவோட கிச்சன் வந்து அந்த பக்கம் இருக்காங்க அப்படியா பார்ட்டிஷன் சொல்லுங்க அவங்க வந்து இந்த ஊருக்காரரை கிளைம் பண்ணிட்டாங்களா ஆமாம் கிச்சன் தானே தனியாக இருக்கும் பாடி சுந்தர்பனில் பார்த்தோம்ல அதே செட்டப் தான் இங்கே தெரியுதா ஃப்ரிட்ஜ் இல்லாதனால இவங்க போட்டு வச்சுப்பாங்க வெயில் காலத்துக்கும் உள்ளுக்குள்ள கூலிங்காக இருக்கும் குளிர் காலத்துக்கும் வந்து கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும் கெட்டு போகாது ஸ்டோர் ரூம் மாதிரி தானே கிடங்கு மேலே ஓப்பனா மேலே ஓப்பனில் இருக்கா ஓப்பனில் இருக்குது ஓப்பனில் இருக்குது ஆனால் உள்ள ஓப்பனில் இருக்காது கொஞ்சமாக க்ளோஸில் இருக்குமே இல்லை இப்போது சீசன் இல்லாதனால போட்டு வச்சுருப்பாங்க அரிசி இருந்தால் தான் மூடி வைப்பாங்க போல் ஆமாம் இப்போதான் வந்து இது போட்டிருக்காங்க நெல்லெல்லாம் இப்போதான் போட்டிருக்காங்க நீங்கள் அது எல்லாம் வளர்ந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் பாருங்க இது சிம்பிளாக வச்சுருக்காங்க பாருங்க இது ஒரு பாடி பாத்ரூமா தெரியலையே இதுங்க வலி எங்கன்னு பாருங்க இது ஒர்க்கிங் கண்டிஷன் கேட்குது மேலே மூடி கிடக்குறாங்க அப்படி அப்போ இது உள்ளே இருக்குது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் தார்பாய் போட மாட்டாங்களே இங்கே இருக்க கல்ச்சர் இருக்கும் ப்ரோ மாடுலாம் வச்சுருக்காங்க உள்ளே அப்படியே டீப்பாக போகுது ப்ரோ அப்படியே பக்கத்தில் அங்கே ரிவரு அதான் பக்கத்துலேயே ரிவரு அப்படியே இங்கே ஒரு கேம்பிங் போட்டோன்னு வச்சுங்க இவங்க வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து பாராட்டணும்
அங்கேருந்து வந்து அவங்களால ஏதோ முடிஞ்சது ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து அப்படியே பின்னாடி போகும் போல். பாத்ரூம்லாம் கிடையாது நண்பர்களே, ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க பாத்ரூம்லாம் கிடையாதுங்க, நீங்கள்லாம் வந்தீங்கன்னா இப்போ வெளியே தான் போகணும். பரவாயில்ல ஏங்க, அதெல்லாம் எங்களுக்கு பரவாயில்ல, நான் வந்து பரவாயில்லதான் சொல்கிறேன். பட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம ஆல் இந்தியா பண்ணுறப்பெல்லாம் எங்களோட பாத்ரூமே வெளியே தான், வாட்டர் கேன் எடுத்துன்னு போவோம், இயற்கையாக போயிட்டு வந்துடுவோம். எவ்வளோ சூப்பராக இருக்கும். போய் செலவுட்டி பட்டுக்குட்டி பயப்படாத. ஸோ அருமையாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், பீகார் வந்து வேறு மாதிரி நினச்சிருந்தோமா, ஆனால் உண்மையாக அது வேறு மாதிரி தான் இருக்குது. நல்ல மக்கள்லாம் இருக்காங்க. நல்ல மக்களை தவிர்த்து கெட்ட மக்கள்கிட்ட போனால் கெட்ட மாதிரி தான் ஆகும் நம்மளுக்கு. இவங்க வந்து நம்ம சர்பத் போடுறாங்க நண்பர்களே நம்மளுக்காக. அது ஜல்ஜாரா பொடியா? பாஷா ஐயோ பாஷாலாம் தெரியல நம்மளுக்கு. லேட் இருக்கும் அங்கே தமிழ்நாடு. நீ அடுத்த தடவை வரணும். அவங்க ஹஸ்பண்ட் எங்க மதுரை சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க புனிதா அவங்க ஹஸ்பண்ட் அந்த அக்கா அங்கே தானே. அவர் எங்கே இருக்காருங்க? அவரு அந்த தஞ்சாவூரில் இருக்கு. தஞ்சாவூர்ல தான் இருக்காரு. அவரும் தஞ்சாவூர் தான். ஆமாம், தஞ்சாவூரில் இந்த மேஸ்திரி. ஓ, அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம், மேஸ்திரி ஒர்க்கு. ஓகே. அப்படி ஒன்றா ஒர்க் பண்ணுறப்போ அவங்க 2 பேருக்கு காதல். ஆமாம், காதல் இந்த. ஓகே, லவ் ஸ்டோரி. நீங்கள் எப்படி அந்த விவசாயிங்க வந்து என்னென்ன போடுறாங்க இந்த கிராமம் சுற்றி? இந்த ரைஸு, நெல், மக்காசோளம். ஊர் வருஷம்ல 2 இருந்தடா. மக்காசோளம், ரைஸு 6 மாதம் ஒரு வருஷம் முடிச்சிட்டு அடுத்த வருஷம் வந்து ரிப்பீட் அந்த ரைஸ் கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த மக்காசோளம் இல்லைன்னா கோதுமை போடணும். நம்ம ஒரு இது 3 தான் மாற்றி போடுறீங்க. ஆமாம். அப்புறம் இங்கே இருக்கிறவங்கள வெளியில் வந்து வேலை செய்கிறாங்க, அவங்கள விவசாயம் பண்ணுறது இல்லைங்களா? அங்கே வேலை இருக்கு, அங்கே செலடி கம்மி இருக்கு. அங்கே கொத்தனாருக்கு 600 ரூபா தானே இங்கேயா? ஆமாம், இங்கே கொத்தனாருக்கு வந்து 600 சம்பளம். ஆமாம். அந்த மொம்பட்டாலுக்கு எதுனா 400 ரூபா தானே. வருமானம் எல்லாம் ரொம்ப கம்மி. ஆமாம், கம்மி இருக்கு. இப்போ அங்கே வேலை அங்கே ஒர்க்கிங் தானே. இப்போ நம்ம 600 ரூபா தானே கொத்தனாருக்கு தானே. அந்த ஜாமான் வாங்கணுன்னா காசு சேஃப்டி இல்லை, சரியா போச்சு. தமிழ்நாடு போனோன்னா அந்த ஊர் வாரத்தை சம்பளம் கொடுக்கணும். 6000 7000 வரும். அந்த சாப்பாடுக்கு 600 ரூபா தானே, இல்லைன்னா 1000 தானே. அப்புறம் 6000 தானே சேஃப்டி வரும். மாதத்துக்கு 20000 24000 30000 அங்கே தமிழ்நாடு வரும். தமிழ்நாட்டில் வந்து மாதம் 24000 30000 வரும். ஆமாம், கொத்தனார் வேலைன்னா ஒரு ஆளுக்கு 600 ரூபா. அந்த ஜாமான் வாங்கணும்னா காசு சேஃப்டி இல்லை, பத்தாது காசு. இங்கே வந்து வருமானம் வந்து பத்தாது. தமிழ்நாடு இங்கே 600 தானே நெல் வயலுக்கு. ஆமாம், அந்த 600 ரூபா தராங்களாமா, அதுக்கு வந்து பத்தாதுங்கிறாருங்க. அதனால தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்கள வேலைக்கு வந்துறாங்களாமா. நிறைய பேர் வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆமாம், தமிழ்நாட்டில் மும்பையில், டெல்லியில், ஹரியானா எல்லாமே வேறு இதிலேருந்து வேறு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆமாம் நண்பர்களே, நன்றி. ஒன்று போதும். சாப்பிடுங்கண்ணா. இல்லை இவங்க பேசுவாங்களா தமிழ் தெரியாது. பாதாம் முந்திரி பாருங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுக்கு எவ்வளோ கஷ்டம். நம்ம விருந்தினர் இருக்கு பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ ப்ரோட்டீன் சாப்பிட்டுருக்காங்க. हमरा भात खाना हमरा वाला है माय शरबत खाना कुछ ना मामा एमरजेंसी ना खा और कुर्सी ला முந்திரி பொரி. இது வந்து எல்லாருமே வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க இந்த பொரி. மோஸ்ட்லி உங்களோட இதுவே பொரி தான் ப்ரோ. இது நீங்கள் ட்ரெயின் வரும்போது எல்லாருமே வச்சுருப்பாங்க. இவங்களோட கல்ச்சரல் ஃபுட்டை வந்து எடுத்து வந்துருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து கீரைன்னு நினைக்கிறேன். நண்பர்களே ரொம்ப கசக்குது, இதுதான் தெரியல. இது வந்து ஃபிஷ்ஷு, இது வந்து டால். அது டால் பருப்பு இருங்க, பருப்பு. இது வந்து உருளைக்கிழங்கு, இது வந்து மீன் குழம்பு. ஸோ பாருங்க, ராஜ உணவு நம்மளுக்காக. ஸோ இவங்களோட கல்ச்சரல் ஃபுட்டை வந்து செஞ்சுருக்காங்க. காலையிலே சீக்கிரமாக வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும் போல. பாருங்கள், டால் வேறு வந்துடுச்சு. தட்டில் வந்து இடம் இல்லை இங்கே வைக்கிறதுக்கு. தொடர் பாருங்கள். ஆயிடுச்சு. அப்பா, மீன் குழம்பு, மீன் பொரியல்லாம் நான் இங்கே தான் வந்து சாப்பிட்றேன், குட்டி குட்டியாக பொரிச்சு. ஆனால் அந்த கீரைலாம் செஞ்சாங்க அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. அது நமக்குலாம் செட் ஆகலை அந்த ஃபுட்டுலாம். ஆனால் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லா தான் அது. பாருங்கள், ஹெல்த்துக்கு நல்லா தான் சாப்பிட்றேன்.
இங்கே பாருங்கள், இங்கேருந்து டோட்டல் வியூ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் கிராமம், அது ஸ்கூலு, அது கிராமம். கயிறு வரும். ஆஹா, இதெல்லாம் கயிறு செய்கிறாங்க. ஆமாம், இது இந்த மாதிரி கயிறு செய்கிறாங்களா? இதுலேருந்து ஓகே. தண்ணீர் ஃபஸ்ட்டு போடணுன்னா 15 நாளில் கயிறு மாதிரி வரும், கயிறு மாதிரி 4 மாதிரி வரும். அதில் கயிறு செய்வீங்க. ஆமாம், அது செஞ்சு வெளியில் டவுனுக்கு வைப்பீங்க. இங்கே இருக்க லேடிஸ்க்குலாம் இதான் ஒர்க்கு. ஆமாம், புரியுது புரியுது புரியுது. பாருங்கள், ஃபுல்லாக இயற்கை, அந்த இயற்கை நல்ல உங்கள் வீடு. ஸோ ஸோ சூப்பர் சூப்பர், உண்மையாக வேறு லெவலுங்க இவங்கெல்லாம், மக்கள்லாம். அச்சா 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 காணா, அச்சா காணா. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். பட் பேட்ரி ப்ரோ, பேட்ரி சார்ஜர் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த அக்கா சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பீகாருக்கு வந்து முதல் நாள் வந்து நம்ம சிஸ்டர் வந்து இன்வைட் பண்ணாங்க அவங்க வீட்டுக்கு. வந்து பார்த்தது தான் இந்த விளாகு. இன்னும் போக போக இங்கே இருக்க மக்களோட வாழ்வியல் அது எல்லாமே இன்னும் வரப்போகுது. இன்னும் 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆக போதும். அந்த ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் மந்திர். ஸோ அந்த ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆக போகலாம். அதையும் வந்து நம்மளால் முடிஞ்சால் கவர் பண்ணுவோம் நம்ம. ஸோ நண்பர்களே, அவள் நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.